வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஷாப்பிங் வந்து இப்போ ஸ்விஸில் கிறிஸ்மஸ் சீசன் தொடங்கிடுச்சு. ஸ்விஸில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே கிறிஸ்மஸ் சீசன் தான் இப்போ. அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லா ஷாப்பிங் சென்டர் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பினோம். நிறைய புது புது ப்ராடக்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் நல்லா விற்பினோம். அதோட ப்ரைஸ் மற்றது என்னென்ன மாதிரி இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். ஸ்விஸில் வந்து இப்போ ஸ்னோ சீசனும் தொடங்கிடுச்சு. வின்டர் சீசன் ஸ்னோ எல்லாம் கொட்ட வலிக்கிட்டுது. எங்கென்ன ஏரியாவில் இன்னும் ஸ்னோ வேறே இல்லை. பாருங்க, ஸ்னோ நேற்று நல்ல ஸ்னோ பெஞ்சது. மழை மாதிரி அப்படியே கொட்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் இரவே எல்லாம் கரைஞ்சிட்டுது. ஒரு கொஞ்சம் இருக்குது. இன்னும் அந்த நல்ல ஸ்னோவாக எங்கெண்ட ஏரியாவில் வேற இல்லை. ஆனால் பின்னால் மலையில எல்லாம் நல்ல ஸ்னோ இருக்குது. நல்ல வெயிலாக இருக்குது. மேலே முகிலெல்லாம் அப்படியே கருத்து போயிருக்கு. ஆனால் வெளியில் இறங்கினா நல்ல குளிர். இதுதான் இப்போ ஸ்விஸோட வெதர். இங்கால ஒரு பெரிய இக்கியா இருக்குது. இன்றைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த வீக்கெண்ட்ஸில் தான் கூட வருவினோம். சில வேளை இங்கேயும் நாங்கள் போவோம். இன்றைக்கு போனால் நான் அதையும் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஷூ வாங்க வந்திருக்கிறேன். இந்த ஷூவும் பார்த்துருக்கேன். பார்ப்போம் எது அளவாக இருக்குன்னு. வந்து ஸ்கெச்சர்ஸ் அப்படின்ற பிராண்ட். ஓ, கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸ்கெச்சர்ஸ் பிராண்ட். வாங்கிட்டேன் சின்னமன் ரோல், சின்னமோடு. ஓகே, நான் இப்போ ஐக்கியாவுக்கு வந்திருக்கிறேன். ஐக்கியான்றது ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கடை. இங்கே வந்து வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு தேவையான எல்லா விதமான தளபாடங்கள் மற்றது கிச்சன் ப்ராடக்ட் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல வாங்கலாம். எனக்கு வந்து ஹோம் ஆஃபீஸுக்கு ஒரு ஸ்டூல் ஒன்று தேவைப்படுது. அப்போ அது பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன். பார்ப்போம் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதோ உண்டு.
ஷாப்பிங்கெல்லாம் முடித்து வீட்டை வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்வீட் ஒன்று வாங்கினான். சினமூடன்ற கடையில் ஒரு ஸ்வீட் கிடையாது. நாங்கள் போன ஷாப்பிங் சென்டரில் அந்த கடை இருக்குது. அது வந்து நல்ல ஃபேமஸ். அதோட பயங்கர க்ரௌடாக இருக்கும் நடுகளும். நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஏர்லியாக போனதால் பெருசாக க்ரௌட் அங்கே இல்லை. அப்போ போன உடனே வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. இடையில நான் பார்க்குறேன் நான் எதுக்கு இவ்வளோ க்ரௌடாக இருக்குண்டு. இன்றைக்கு நான் அதில் 2 ஃப்ளேவரில் வாங்கியிருந்துருக்குறேன். இது வந்து பிஸ்தாச்சியோ, இது வந்து ரெட் வெல்வெட். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது வந்து சினமன் ரோல் அந்த மாதிரி தான், அந்த கருவாவோட ஃப்ளேவர் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு பேஸ்ட்ரி அந்த அந்த டைப் மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். உள்ளுக்கு அந்த லேயர் மாதிரி இருக்கு. இது கலர் வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. சரின்னு வாங்கினேன். கணக்க ஃப்ளேவர் இருந்தது. பார்ப்போம், நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது ஃப்ளேவர் வாங்கி பார்ப்போம். சாப்பிடுவாங்க. பிஸ்தாச்சியோ சாப்பிட்டு பார்த்தினான். நல்லா இருக்கு. பெருசாக அந்த திகட்டுற மாதிரி இனிப்பெல்லாம் இல்லை. மேலே வந்து பிஸ்தாச்சியோ க்ரீம் போட்டுட்டு அந்த நட்ஸ்லையும் கொஞ்சம் பிஸ்தாச்சியோ நட்ஸ்லையும் கொஞ்சம் போட்டிருக்கணும். பிஸ்தாச்சியோண்டா பிஸ்தா அதுதான். மற்றபடி வேறு எந்த டேஸ்ட்டுமே இல்லை. நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற பன் அந்த மாதிரி தான் இருக்குது, பனிஸ் மாதிரி. அதில் அந்த க்ரீம் தடவி விட்ட மாதிரி இருக்குது. என்ன விலைக்கு வாங்கினாங்க? 7 ஃப்ராங்க். சாரி, ரெட் வெல்வெட் சாப்பிட்டு பார்ப்பேன். எனக்கு இது கூடிட்டு நல்லா நல்லா இருக்குது. சும்மா சாப்பிடலாமா? நான் அந்த அவங்க அப்படி லைனில் நின்று வாங்குற அளவுக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்காக கொண்டு தெரியலை. இது சில வேலை எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். உள்ள ஸ்ட்ராபெரி க்ரீம் வச்சுருக்கணும். மேலையும் வந்து அந்த ஒயிட் கலரில் ஒரு க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீமாக என்னென்னு தெரியல, சுகர் போட்டு அடித்து வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்கும். லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட ஸ்வீட்டாக நல்லா இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாப்பிட. இது வந்து பிஸ்தாச்சியோ வந்து எனக்கு என்னென்னா பிளேன் இதில் மேலே பிஸ்தாச்சியோ க்ரீம் பிளேன் பண்ணுக்கு மேலே இல்லாட்டி அந்த பான் டைப் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே அந்த க்ரீம் பூசின மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது சாப்பிட. ஆனால் இது ஒரு பீஸ் வந்து ஒரு ஆளுக்கு பெருசு. அவ்வளோ வாவன்ற மாதிரி இல்லை. சில நான் வாங்கின ஃப்ளேவர் பெருசாக அழுப்பம் இல்லையா என்னென்னு எனக்கு தெரியலை. ரெட் வெல்வெட் நல்லா இருக்கு வித்தியாசமாக. பிஸ்தாச்சியோ அடுத்தது நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கினாங்க. வீட்டில் ஹோம் ஆஃபீஸில் வந்து ஸ்டூல் ஒன்று வாங்கினாங்க. அதுதான் பொருத்த வேணும். அதை பார்ப்போம்.